சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நம்ம எந்த படத்தோட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வன் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். கல்வன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படம் ஏப்ரல் 4 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் எங்கள் ஊர் தேட்டரில் இப்போ தான் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதனால அந்த படத்தோட ரிவ்யூ நான் இப்போ போடுறேன். சரி, படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜி.வி. பிரகாஷும் நடிச்சிருக்காரு, இவானா, தீனா மற்றும் இயக்குனர் எம். பாரதி ராஜா, இன்னும் பல ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜி.வி. பிரகாஷ் மாதிரி தான் அந்த படத்துக்கு மியூசிக்கும் போட்டிருக்காரு. படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி.வி. சங்கர் அப்படிங்கிறவங்க அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம ராட்சசன் படத்துக்கு வந்து ஒளிப்பதிவாளர் இருந்திருக்காரு. இந்த படத்துக்கும் ஒளிப்பதிவு ப்ளஸ் இயக்குனர் ரெண்டுமே அவர் தான் பார்த்துருக்காரு. சரி, இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 22 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைமே. சரி, படத்தோட கதை என்னடா அப்படின்ட்டு பார்த்தோம்னா கதைப்படி உங்களுக்குலாம் ட்ரெய்லர் பார்க்கும்போது கும்கி படத்தோட பார்ட் 2 இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதையாக நம்ம ஜீவியும் ஜீனாவும் 2 பேர் நண்பர்களாக இருக்காங்க. ஃபாரஸ்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு நம்ம ஜீவி. இருந்தாலுமே ஊருக்குள்ளேயே சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஊர் நாட்டாமே தன்னோட கைவசத்தில் வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் வெளியூரில் ஒரு திருட போகிற இடத்துல நம்ம ஹீரோயினில் திருடுறப்ப அங்கே மாட்டிக்கிட்டு ஹீரோயின் மேலே லவ் வருது. பட் அந்த ஹீரோயினை தேடி வெளியூருக்கு போகும்போது தான் ஒரு அனாத ஆசிரமத்தை போய் பார்க்குறாங்க. அங்கே நம்ம பாரதி ராஜாவை சந்திக்கிறாங்க. சந்திச்சதுக்கப்புறம் தான் அவர் தத்தெடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இங்கே தத்தெடுத்துட்டு வர்றாங்க. பட் அப்போ தான் இன்ட்ரோவில் தெரியுது இவர் ஏன் தத்தெடுத்துட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று வருது. இந்த ஃப்ளாஷ்பேக்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு இன்ட்ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னு ஒன்று வரும்போது தான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையே. அதாவது பாரதி ராஜாவை கொல்லணும் அப்படின்னு நினச்சி அவரை கொன்னா பணம் வரும், அதை வச்சு நம்ம வேலை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் கூட்டிகிட்டு வர்றதும், அதேமாதிரி ஹீரோயின் வந்து ஒரு திருடனா பார்த்துட்டு இவர் மேலே எப்படி லவ் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இவர் பாரதி ராஜாவை தத்தெடுத்து வந்ததுக்கப்புறம் இவர் மேலே லவ் வருது. பட் தானே இவர் இதுக்காக தான் தத்தெடுத்துட்டு வந்தார் தெரியும் போது அந்த லவ் அப்படியே விட்டு போகுது. இதை தாண்டி சொல்லணும்னா அந்த ஊருக்குள்ளே வந்து யானை வந்து எல்லாருமே சாவடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ அதே இதுக்கு இந்த தாத்தாவை பலியிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அதுலேருந்து பாரதி ராஜா தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்ச படம் வந்து சத்தியமங்கலம் சைடு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது படத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு என்ன எடுத்துட்டிங்கன்னா படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரோட நடிப்பும், நம்ம ஹீரோ ஜீவி ஆகட்டும், இவானா ஆகட்டும், தீனாவாகட்டும், பாரதி ராஜா ஆகட்டும், அந்த படத்தில் நாட்டாம கேரக்டர் பாருங்களேன், தலைவர் கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவரோட கேரக்டர் ஆகட்டும், அவருக்கு மனைவியாக நக்ஸலைட்டில் இருந்தவங்க ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க, அவங்களோட கேரக்டர் ஆகட்டுமே எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர் படத்தில் அந்த யானை கேரக்டர்லேருந்து ஒரு நாய் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அந்த நாயை கூட ஒரு முக்கியமான கேரக்டராக கொடுத்துருக்காங்க. ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா 2 பாட்டு 4 சீன் அப்படின்ட்டு தூக்கி எரிஞ்சிருவாங்க. பட் இருந்தாலும் இவனா வந்து படத்துக்கு இந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி படம் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. ஜிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வார கேப்பில் 3 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரீபெல் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் கல்வன், அதுக்கப்புறம் டியர் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரீபெலும் டியர் எனக்கு பிடிக்கல, அதுவும் டியர்னா எனக்கு சுத்தமே பிடிக்கல. பட் கல்வனை பார்க்க முடியல. அந்த 2 படத்தை பார்த்து எனக்கு பிடிக்காதனால இந்த படத்தை நம்ம பார்க்கணுமாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உண்மையுமே அது வந்து ஜிவிக்கு வந்து ஒரு முக்கியமான படம் அவர் கெரியர்லேயே. ரொம்ப 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 நல்ல படம் சார், வாழ்த்துக்கள் சார். இதை தாண்டி சொல்லுவதுன்னா தீனா எல்லா படத்துலையுமே காமெடியன்ஸ் இருப்பாங்க, ஆனால் காமெடி இருக்காது. பட் இந்த படத்தில் காமெடி அப்படிங்கிறது எக்கச்சக்கமான இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் 2-3 இடத்துல வயிறு வலிக்கு சிரித்தேன். இதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் எம். பாரதி ராஜா, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவே. ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா காமெடி, சென்டிமெண்ட் அவ்வளோ யதார்த்தமாக இருந்துச்சு. சினிமாத்தனம் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் வர்ற அந்த சீன்ஸில் எதுவுமே இல்லை. எதுவுமே சொல்லணும்னா அந்த நாட்டாவை வந்து சரி நாட்டாவே வருதுங்க. அந்த தலைவர் வந்து எப்பயுமே நம்ம ஹீரோவோட கண்ட்ரோல் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவானா ஒரு திருட அப்படின்னு சொல்லி ஒரு பச்சையான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுவாங்க. திட்டினதுக்கப்புறம் தீனா வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோயின்ட்டு பேசுவாங்க, அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு தீனா என்னடப்பா இப்படிலாம் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுவும் பாரதி ராஜா வர சீன்லாம் அந்த ஆசிரமத்தில் தான் தனியாக இருக்குது அப்படிங்கிற உணர்ற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே, தனக்கு பேரனுக்கு 2 பேர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு சீன் ஆகட்டுமே, இதெல்லாம் தாண்டி இவங்களே கொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொல்ல நினைக்கிறவங்களே தான் மேலே பாசம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்காக ஒரு 2-3 சீன்ஸ் சொல்லுவாங்க. அந்த சீன்ஸுமே நல்லாயிருக்கும். அதுவும் புளியை தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக ஒரு சீன் இருக்கும், அந்த சீனுமே நல்லாயிருக்கும். இதையும் தாண்டி இன்னும் நிறையா சொல்லலாம். பாரதி சாரோட சீன்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவருக்காக ஜிவியும் தீனாவும் கலங்குறாங்களா அப்படின்லாம் தெரியாது. படம் பார்க்குற நாங்களாம் கலங்கிட்டோம், கண்ணில் எல்லாம் எனக்கு தண்ணியாக வந்து ஸ்கூடாக உட்காந்துட்டு அழாதுரா அப்படின்லாம் சொன்னாப்புல. அந்தளவுக்கு அவரோட கேரக்டர் வந்து படத்தில் நல்லாவே இருந்துச்சு. கிராமப்புறத்தில் எடுத்திருந்தாலுமே என்னென்ன தேவையோ அதை தான் படத்துக்கு வச்சுருந்தாங்க. 2 பாட்டு இருந்துச்சு படத்தில். எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க.
ஏன்னா சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த படத்தில் ஒரு கார்ட்டூன் மாதிரி ஃப்ளாஷ்பேக்காக நம்ம பாரதி ராஜேஸ்வரோட வாய்ஸ் போட்டு சொல்லியிருப்பாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்ஸுமே பிடிச்சிருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு சீன் நீ போர் அடிச்சுன்னு சொல்லி செல்லை எடுத்து ஆடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த 2024 இந்த 4 மாதம் மேலே ஆயிடுச்சு. பட் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல படம் பார்த்தோன்னா இந்த கல்வன் படம் தான். ஏன்னா நம்ம ஞானசம்பந்தம் கூட இந்த படத்தில் நடிச்சிருப்பாப்புல. அவருமே ஒரு 2 சீன்ஸ் வந்தாலுமே அவரோட கேட்ட நல்லாயிருக்கும். அதுவுமே ஒரு காமெடி ஒன்று. அந்த தலைவர்கிட்டயே போய் இங்கெல்லாம் திருடியாச்சு வேறு ஊர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த தலைவர் வந்து மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த ஊருக்கு போ, எல்லாம் நைட்லாம் அங்கே இருப்பாங்க, இந்த திருடிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அதே ஊருக்கு போய் மயான கொள்ளைன்னு என்னங்க, மயானத்தில் போய் கொள்ளை அடிக்கிறதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த ஒரு காமெடியுமே நல்லாயிருக்கும். அதை தாண்டினா நம்ம ஹீரோயினோட செயின் வந்து ஹீரோவே திருடி அதை தலைவரோட பொண்ணுகிட்ட கொடுத்துருப்பாரு. அதை நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் எனக்கு எடுத்துக்கூட அப்படின்னு கேட்குறப்போ அந்த சீன்ஸுமே நல்லாயிருக்கும். படத்தில் ஒரு சீன் கூட நல்லாலேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஒவ்வொரு சீனுமே எமோஷனல், காமெடிக்கு காமெடி. படத்தோட ஃபஸ்ட்டு 40 நிமிஷம்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அப்படி ஒரு காமெடிங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு சீனுமே இந்த ராட்சசன் படத்தில் வர மாதிரியே சில சீன் த்ரில்லராகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு பாரதி செத்துருவார் அப்படிங்கிற மாதிரிலாம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு நல்ல படம் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. ஜிவி சார் வாழ்த்துக்கள் சார். பாரதி ராஜா, தீனா, இவானா, டேரக்டர் பி.வி. சங்கர் எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். நீங்களும் எல்லாருமே டைம் இருந்துச்சுன்னா தியேட்டரில் போய் பாருங்கள். இப்போயும் நிறைய தியேட்டரில் படம் ஓடிட்டு தான் இருக்குது. ஏன்னா புது படங்களே நிறைய படம் பார்க்க முடியாமல் இருக்கும். பட் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தெல்லாம் ரிவீல் பண்ணி தியேட்டரில் ஓடிட்டுருக்காங்க. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. புது படங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. பழைய படத்தெல்லாம் டிவியில் எத்தனை தடவை பார்க்குறது. சரி, டைம் இருந்துச்சு அந்த படங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை அனைவருக்கும் நன்றி.